குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம், பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? தலைப்பு. ஆண்களே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே அப்படிங்கிற அணியில எம் ஷாஹிர் அவரு பேசுறாங்க. எம் ஷாஹிர் பெண்களே அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு வடிசேர்க்க சாரா மேடைக்கு வாங்க. ஆண்களே ஆர் ஷாஹிர் வாங்க. பெண்களே தன்சுமா தன்சீமா தன்சீமா சாரி தன்சீமா. அடுத்து ஆண்களே ரஷீத் எம் ரஷீத் வாங்க. அடுத்து பெண்களே ஃபர்ஹீன் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை சூழலை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள்ல அவன் கடந்து போற விஷயங்கள்ல குடும்பம் அப்படிங்கிறது ஒண்ணு. முன்ன உள்ள காலத்துல எல்லாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். சூரா ஃபுர்கான்ல 25வது சூரா 74வது ஆயத்துல எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைடா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்வாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை தொழுகையை முழுமையா பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிவை அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்காக, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவா செஞ்சிருக்காங்க. ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலிமுஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பெற்றோர்களுக்கு, எனக்கு, முஃமின்களுக்கு மகஃபிரத்தை கொடு ரஹ்மானே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல சூரா மரியம்ல வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா வகான இன்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்காங்க? தன்னுடைய குடும்பத்தார நீங்க தொழுகுங்க, நீங்க ஜகாத் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வகான இன்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியாராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்காக துவா செஞ்சதை பத்தி வருது. ஏன் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துவா செஞ்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை போட்டிருக்கான் அப்படின்னா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. யா ரசூலுல்லாஹ், நீங்க உங்க குடும்பத்திட்ட தொழ சொல்லி சொல்லுங்க, வஸ்தபிர் அலைஹா, அதிலேயே அவங்க நிரந்தரமா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா நபி பட்டத்தை கொடுக்குறான். நபி பட்டத்தை கொடுத்து முடிச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்கிறாங்க? யா அல்லாஹ், என்னோட என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரை எனக்கு உதவியாளராக அனுப்புவேன். வஜஅல்னி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹிஷ்துது பிஹி அஸ்ரி.
என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு துணைக்கு அனுப்பி வை, அவர் எனக்கு பக்கபலமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக கேட்ட துஆவையும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்ட்ட மாட்டிக்கிட்டு ஃபிரௌனுடைய கையில இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினர்கள்லாம் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியும் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சூரா கஸஸ்ல சொல்லி காட்டுறான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்க குடும்பத்துக்காக எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதையும் சூரா தஹரீம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. முஃமின்களே, நீங்க நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக குடும்பம் அப்படிங்கிறது அது சந்தோஷமா, அது நிம்மதியா, அது நல்லபடியா அல்லாஹ் ரசூல் இருக்கிற காட்டின வழிமுறைப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த குடும்பம் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகம் நல்லா இருக்கும். முதல்ல தனிநபர் ஒழுக்கம் வேணும். அந்த தனிநபர் ஒழுக்கம் மூலமாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த முஹல்லா நல்லா இருக்கும். அந்த முஹல்லா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகமே நல்லா இருக்கும். அதனாலதான் ஹஜரத் சரியான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா. இப்ப இதுல யார் காரணம் அப்படிங்கறதா ரெண்டு அணிக்கும் போட்டி. நாங்க தான் காரணம், பெண்கள் தான் என் குடும்பத்துக்கு. குடும்ப மகிழ்ச்சினாலே பெண்கள் தானே, நாங்க எல்லாம் இருக்க முடியுமா? உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுக்குறோம். எல்லாம் ஒரு குடும்பம் முன்னேறதுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான் அப்படின்னு சாரா, தன்சீமா, பரிகி அவங்க பேச போறாங்க. என்ன பெரிய பெண்கள், பெரிய பெண்கள், நாங்க சம்பாதிக்கலாம் அவங்களால நடத்திட முடியுமா குடும்பத்தை? நாங்க தான் ஏன் காரணம் அப்படின்னு ஆண்கள் அணிக்கு ஒளி சேர்க்கிறதுக்காக வேண்டி ஷாஹிர், எம் ஷாஹிர், ஆர் ஷாஹிர், எம் ரஷீத் இவங்கெல்லாம் இப்ப பேச போறாங்க. அவங்க பேசுறத கேட்கலாமா? எந்த அணி ஜெயிக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆண்களா பெண்களா? தரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்களா, தரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்களா மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே அப்படின்னு சாரா வாங்கம்மா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான், இதுல என்ன சந்தேகம்? குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவாங்க. கண் இல்லாம பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது, மொத்தத்தில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. சந்தோஷத்திற்கு பெரிதும் காரணம் ஒரு பெண் தானே நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட அம்சமான எங்களை பார்த்து ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் தான் ஒஸ்ட்னு பேச வந்துட்டாங்க. அல்லாஹ் பெண்களை பற்றி சூறவே இறக்கியிருக்கிறான், ஆண்களை பற்றி இறக்கியிருக்கிறானா? குழந்தை செல்வத்தை பற்றி எல்லாம் கூறும் பொழுது நாடியவர்களுக்கு பெண் குழந்தை கொடுக்கிறேன் என்று கூறினான். ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் இரு மகன்களும் சண்டையிட்டு உலகத்தில் முதல் கொலை செய்தது ஒரு ஆண் தானே நடுவர் அவர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை பரக்கத்து கூறி சொன்னாங்க, ஆண் குழந்தையை பற்றி சொன்னாங்களா? எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுருக்கமா ரத்தினை சுருக்கம் அப்படிங்கிறது இதுதான். எல்லாம் உங்களுடைய நேரத்தினுடைய அனுமதி கருதி தான் எல்லாம் பாயிண்ட்லாம் குறைச்சிருக்கணும். என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் பெண்கள் தான் பரக்கத்து அப்படின்னா, ஆண்களை பார்த்து பரக்கத்துன்னு சொல்லியிருக்காங்களா? பெண்கள் தான் பரக்கத்து. நம்ம தான் கணக்கு வச்சுக்கிறோம். ஆம்பளை குழந்தை பிறந்தா அது வரவு,
பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அதை செலவுன்னு நம்ம கணக்கு போட்டுக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய கணக்கு அது இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பெண் குழந்தை தான் பரக்கத். பெண்கள் பேர்ல தான் சூரா இறங்கியிருக்கான். என்ன சூரா இறங்கியிருக்குமா? சூரா மரியம். மரியம்ங்கிற சூரா பெண்கள் பேர்ல தான் இருக்கு, ஆண்கள் பேர்ல சூரா இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல முதல்ல ஃபசாத் வந்ததே உங்களாலதான்யா அப்படின்னு சாராமா கேட்டு போயிருக்காங்க. இப்ப எதுக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி எம் ஷாஹிர் ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பேச வந்திருக்காரு. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாத்தீங்களா சவுண்ட பாத்தீங்களா இல்லையா? இங்கே தெரியுது ஆண்கள் தான். தனிக்காட்டு ராஜாவாக அழைக்கப்படும் நடுவர் அவர்களே, எந்த எதிர்ப்பு வந்தாலும் எதற்கும் எங்கள் அணியர்களே, திருவிழாவில் காணா போன ஆட்டுக்குட்டி போல திரு திரு என்று முடிக்கும் எங்கள் எதிரணியில் உள்ளவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். எனக்கு முன்பு பேசியவர்கள் இதில் என்ன சந்தேகம் என்று பேசியதை பார்த்தால் எனக்கு எதற்கும் உதவாத ஒரு மக்கி கிளியின் கதை போலதான் எடுத்தேன். அந்த கிளியின் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா நடுவர்களே? ஒரு ஊரில் ஒருவர் ஒரு கிளியை வாங்கி வளர்த்தாராம். அது எதற்கும் உதவாத ஒரு மக்கி கிளி என்று அறிந்தாராம். அதற்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொடுத்தாரா, இதில் என்ன சந்தேகம் என்று. அப்போ அவனுக்கு காசு தேவை என்று அதை பஜாரில் சொல்லி காட்டி விற்பனை செய்தாராம். என்கிட்ட ஒரு அதிசயமான கிளி இருக்கு, இது புதிய லிங்கலுக்குன்னு சொல்லி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே புதிய மறைச்சி வச்சிருந்த இடத்துல இந்த புதிய இருக்கா என்று கேட்டாராம். அதற்கு அந்த கிளி இதில் என்ன சந்தேகம் என்று சொல்லிச்சு. தோண்டி பார்த்தா புதியல் இருந்தது. அதே போல உள்ளூர் இடத்துல இந்த புதியல் இருக்கா என்று கேட்டாராம். அதற்கு அந்த கிளி இதில் என்ன சந்தேகம் என்று சொல்லிச்சு. தோண்டி பார்த்தா அங்கேயும் புதியல் இருந்தது. இதை வாங்கினவன் ஒரு வீட்டுக்கு முன்பு போய் அங்க புதியல் இருக்கா என்று கேட்டாராம். அதற்கு அந்த கிளி இதில் என்ன சந்தேகம் என்று சொல்லிச்சு. தோண்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதே போல தோண்டி அந்த வீடியோ முழுவதும் முடித்தாராம். இதே போலதான் எதிரில் உள்ளவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் குழந்தைகள் பிறந்தால் லட்டு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா பெண் குழந்தைகள் பிறந்தால் அப்படி கிடையாது. பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோர்களுக்கு தான் அதிக சிரமம். படிக்க வைக்கணும், நகை சேர்க்கணும், திருமணம் செய்யணும். ஆனா ஆண்கள் பெற்ற பெற்றோர்களுக்கு சிரமமே இல்லை. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெற்றும் காரணம் ஆண்களே இந்த தீர்ப்பு வழங்கும்படி வேண்டுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதோட ரொம்ப சுருக்கமா பேசிட்டார். சரி, மக்கு கிளின்ட்டார். உங்களை பார்த்து மக்கு கிளி அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பெரியதா பெண்கள், உங்களுக்கு தான் ஏகப்பட்ட செலவு. கல்யாணம் பண்ணி படிக்க வச்சுட்டா மட்டும் போதும். ஆம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டா அவனா பார்த்து ஆளாகி எங்கேயாவது போய் வேலை பார்த்து ஏதாவது ஒரு கம்பெனியில் சேர்ந்து எப்படியாவது முட்டி மோதி திணறி அவனா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என்ன பொண்ணை பண்ணிக்குவான். ஆனா உங்களை வச்சு அப்படி பண்ண முடியுமா? படிக்க வைக்கிறதோட சேர்த்து உங்களை கட்டி கொடுக்கணும். இன்னைக்கு விற்கிற விலைவாசிப்படி நகை எவ்வளவு தெரியுமா? ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா ₹1,00,000 ஆகும். உங்களை கட்டி கொடுக்கறதுக்குள்ளார போதும் ஆயிரும். அது எப்படி ஒரு குடும்ப தலைவரை சந்தோஷமா இருக்க முடியும் உன்னால? அதனால நீங்க மக்கு கிளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எம் ஷாஹிர். எங்களை பார்த்தா மக்கு கிளின்னு இந்த வரேன். தன்சீமா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று வாதாடும் எதிரணிகளே, எதையும் தாங்கும் எங்கள் அணிகளே. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கவலையாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தில் பிறருக்கு லட்டு தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த ஆண் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்கள் பெற்றோர்களுக்கு அல்வாவே கொடுக்கிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து நகை எடுத்து
இவையெல்லாம் செய்து கவலைப்படுறது நாங்க தானே, அவங்க இல்லையே. நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதற்கு விளக்கம் தெரியுமா நடுவர் அவர்களே? நல்லது ஆவதும் பெண்ணாலே, கெட்டது ஆவதும் பெண்ணால், கெட்டது அழிவதும் பெண்ணாலே என்ற இந்த அழகான பழமொழியை தப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நல்ல பசங்களும் டைனோசரும் ஒன்றும் சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல பசங்களும் கிடையாது, டைனோசரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தார். அப்பெற்றோர்கள் சொர்க்கம் செல்வார் என்று கூறினார். அப்போது அவரிடம் 2 பெண் பிள்ளைகளை பெற்றால் சொர்க்கம் செல்வோமா என்று கேட்டார். ஆம், நாங்கள் 2 பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தால் சொர்க்கம் செல்வோம் என்று கூறினார். எனவே குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தன்சீமா நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல உங்க சைடு நல்லவங்களே இல்லையா? டைனோசரே இல்ல, கடல்லே இல்லாத மாதிரி டைனோசரே இல்ல. நல்ல பசங்களுக்கு அதான் உதாரணம். டைனோசர் எப்படி அழிஞ்சு போச்சோ நல்ல பசங்களே கிடையாது, நல்ல ஆண்களே கிடையாது. பின்ன எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் அந்த குடும்பம்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க? பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து எடுத்தா, ஆளாக்குனா, அவங்களுக்கு நல்ல தீனை கத்து கொடுத்தா அவங்க சொர்க்கத்துல என்னோட இருப்பாங்கன்னு சொல்லி பெண் பிள்ளைகளை கவனிச்சுதான் சொல்லியிருக்காங்க. பெண்களை கவனிச்சுதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆண்களை கவனிச்சு சொல்லியிருக்காங்களா? நாங்களா கேட்டோம் இவ்வளவு நகை போடுங்கன்னு? நாங்களா சொன்னோம் இவ்வளவு நகை போட்டாதான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம்? நாங்களா சொன்னோம்? நீங்களா போட்டுக்கிறீங்க, லட்டு கொடுக்குறீங்க, லட்டு கொடுத்து பாராட்டுறாங்கன்னு சொன்னா கடைசியில பெத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுறீங்க. பெத்தவங்களை யார் கடைசி வரைக்கும் வச்சு பாக்குறது? உங்களுக்குள்ளதான் வச்சு பாக்குறது. நீ பொண்டாட்டி பேச்சு கெடுத்து போயிடுவ. நாங்க அப்படி பெத்தவங்களை செய்வது கிடையாது அப்படின்னு தன்சீமா விளாசிட்டு இருக்காங்க. அடுத்து அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு எம் ரஷீத் ஷாகிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளை மனம் கொண்ட நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசியவர்கள் கூறினார்கள், பெண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சியிற்கு காரணமாம், எங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டுமாம், குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் நல்ல ஆண்களே இல்லையா? இந்த பட்டிமன்றத்தின் பெருமை நடுவரே ஒரு ஆண் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்கும்படி கட்டளை வந்த பொழுது அவர்கள் போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்ட பொழுது என்னை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இதுவே ஒரு பெண்ணை அறுக்க சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒன்று ஊரு ஃபுல்லா பரப்பி இருப்பார்கள், அல்லது தப்பித்தா போதும் என்று ஊரை விட்டே ஓடி இருப்பார்கள். மனிதர்களில் மட்டும் மகிழ்ச்சியிற்கு காரணம் ஆண்கள் இல்லை, மற்ற உயிரினங்களிலும் மகிழ்ச்சியிற்கு காரணம் ஆண்கள் தான். ஆண்மையில் தான் தோகையை விரிக்கும், அதை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். அதே போன்று ஆண் குயில் தான் பாடும், அதை கண்டும் அனைவரும் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். எனவே குடும்ப மகிழ்ச்சியிற்கு காரணம் ஆண்கள் தான் என்ற நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கேயாவது நடக்கிறத வச்சுலாம் பேசக்கூடாது. எங்கேயாவது நடக்கிறத வச்சு எங்க ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்துக்கே நீங்க என்ன செய்யாதீங்க, அப்படி சொல்லாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போனதுனாலதான் நமக்கு குர்பானி கிடைச்சிருக்கு, பக்ரீத் பெருநாள் கிடைச்சிருக்கு. இதே பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு போய் அறுத்தா என்ன ஆயிருக்கான்? ஊரை கூட்டி ஒரு ஒழுவு ஆக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்துட்டு வந்துருவாங்க. என்னையும் கூட்டிட்டு போய் அறுக்கிற, நீங்க படுங்கத்தா நான் உங்களை அறுக்கிறேன்னு கதையே வேற மாதிரி போயிருக்கு அப்படின்ட்டாரு. நாங்க மட்டுமா, எங்க மனுஷ இனத்துல மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிலையும் ஆண் தான் மகிழ்ச்சியை கொடுக்குற. ஆண்மையில் தானே தொகை விதிக்குது,
ஆண் குயில் தானே பாடுது, நமக்கு கால்களுக்கு இனிமையை தருது, கண்களுக்கு குளிர்ச்சியை தருது அப்படின்னு ஆர் ஷாகிர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆர் ஷாகிருக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? பருகி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான நடுவர் அவர்களே, என் அணியின் தங்கங்களே, சொல் பேச்சை கேட்கறது எதிரணிகளே, ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, கோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் பாதத்திற்கு கீழே சொர்க்கம் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பெண்ணை குறித்து தானே சொல்கிறார்கள், ஆண்களை பற்றி சொல்லவில்லையே. பெண் பிள்ளைகள் என்றாலே சந்தோஷம் தாங்க, பெண் பிள்ளைகள் என்றாலே அழகு தாங்க. அழகழகா ட்ரெஸ் போட்டு பார்ப்பது, நகை போட்டு பார்ப்பது, தலை சீவி பூ வைத்து பார்ப்பது, இதெல்லாமே சந்தோஷம் தாங்க. அதுவே ஆம்பளை பசங்களோட தலைமுடி காடு மாறி இருக்கு, கடைக்கு போய் வெட்டிட்டு வாங்கடான்னு சொன்னா யூ கட்டினா, பி கட்டினா, பாஸ் கட்டினா, அட்டாக்காமா, இதை கேட்டாவே நமக்கு அட்டாக் வந்துடும். தலைமுடியை வெட்டினதுக்கு அப்புறம் பூரான் போல கோடு போடுறாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன், முள்ளுமன்று போல முடிய நட்டு வச்சிருக்காங்க, அது பேரு ஸ்பைக்கா. தலையில ஸ்பைக் வச்சுட்டு கையில பைக் கேட்டு அடக்கி வச்சு வாங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுத்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பு வைத்திருக்காங்க என்று எல்லாருக்குமே தெரியும். உலக கல்விக்கும் மாற்று கல்விக்கும் பெண்கள் தான் முதல் இடத்தில் வராங்க. ஆம்பளை பசங்களை ஸ்கூல் போக சொன்னா ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிட்டு வராங்க. ஒரு பையனுடைய அம்மா சொன்னாங்க, நான் எருமை மாட்டை வாங்கிட்டேன்னா போய் மேடான்னு. அதற்கு அந்த பையன் சொன்னான், எனக்கு 2 எருமை மாட்டை தான் மேய்க்க முடியும், நீங்களும் வாங்கமான்னு. பார்ப்பதற்கு பச்சை புள்ள மாதிரி இருப்பானுங்க அவங்களை நம்பாதீங்க நடுவர் அவர்களே. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே பெண்களே என்று நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ், நல்லா பேசுறாங்க. பாருங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு கீழே தான், தாய்மார்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க. இது பார்க்கத்தான் நல்ல மாதிரி இருப்பாங்க, நம்பாதீங்க நடுவர் அவர்களே அப்படின்ட்டாங்க. அழகுனா யாரு? அழகுனா ஏன் பெண்கள் தாங்க அழகு. ஆம்பளை பசங்க நம்ம பார்க்க முடியுமா? 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. பெண் பிள்ளைகள் தான் அழகு. அவங்க போய் முடி வெட்ட போறாங்களான்னு பாருங்க. முடி வெட்ட போனா முடியை வெட்டி வெட்டாத மாதிரி, அது ஒரு மண்டைய ஒரு மாதிரி கீரி புள்ள முள்ளமன்றி கட்டி முள்ளமன்றி மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா இருந்துட்டு, ஒன்றும் படிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஓதுதலை இல்லை, போய் எருமாட்ட போய் மேய்டா அப்படின்னா நீங்க வாங்க சேர்ந்து மேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களையும் சேர்த்து கூப்பிடுறதுதான் ஆண்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. இங்க நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு ஒரு நாள் அபூஜஹலுடைய மகளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற ஒரு முடிவுல கேட்க போயிட்டாங்க. அபூஜஹல் யாரு? இஸ்லாத்துக்கு ஆதரவான ஆளா, இஸ்லாத்துக்கு எதிரியான ஆளா? இஸ்லாத்துக்கு எதிரியான ஆள். இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஃபிரௌனோ, அதே மாதிரி இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அபூஜஹல். அந்த அபூஜஹலுடைய மகளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. எப்ப?
பாத்திமா நாகியும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயங்கரமான கோபம். நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. எல்லாம் ஊர்ல எல்லாம் இப்படித்தான் பேசிக்கிறாங்க. பாத்திமா நாயகி பேசுறாங்க, ஊர்ல எல்லாம் இப்படித்தான் பேசிக்கிறாங்க. என்னென்ன, உங்க மக பாத்திமாவுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு எடுத்த உடனே வந்து வேகமா ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கோபம், நிதானமா கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போதுதான் வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி அதையும் எப்படி சொல்றாங்க, அதான் உங்க மருமகன் அபூஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ண போறாராம். அதான் உங்க மருமகன், என்னுடைய மாப்பிள்ள அபூஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ண போறாராம். பேச்சுவார்த்தை அடிபடுது. நீங்க தான் மகளுக்கு நான் எதுவும் கவலைப்பட மாட்டீங்களாமே அப்படின்னு பேசணும்னே ரசூலுல்லாஹ் வந்து அப்பதான் எந்திரிச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, என்னுடைய மகள் ஜைனப் அம்மாவை, என்னுடைய மகள் ஜைனப நான் வந்து அபுல் ஆஸ் அப்படிங்கிறவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன். அபுல் ஆஸ் தான் நினைக்கிறவருக்கு, அவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுத்தேன். ஒரு கட்டத்துல அவர் வந்து முறையா என்கிட்ட வந்து உங்க மகளை இனி நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. முறையா அவர் வந்து சொன்னாரு, அதே மாதிரியே செஞ்சாரு. சொல்லிட்டு செஞ்சதுனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இது வந்து சரியில்லை. அல்லாஹ்வுடைய விரோதியுடைய மகளும், அல்லாஹ்வுடைய விரோதி யாரு, அபூஜஹலுடைய மகளும், அல்லாஹ்வுடைய ஹபீபான ரசூலான ஃபாத்திமாவும் ஒரு வீட்டுல குடும்பம் நடத்துறத நான் விரும்பல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு உடனே அலிரலியல்லாஹு அன்ஹு அந்த முடிவை கைவிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. இதுல யார் போய் வந்து கேட்டது, எவ்வளவு பெரிய ஹபீப், எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபி, அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, இந்த உலகத்தை படைச்சதே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு இருக்கு உங்களுடைய மகள். அந்த மகள் யாரு, சையதா நிசாய் அவர்கள், சையதத்து நிசாய் அவர்கள் சொன்னா சுவன பெண்களுடைய தலைவி அவங்க. எல்லா எத்தனை பெண்கள், உயர்ந்த பெண்கள் இருப்பாங்க. அப்பனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு சிறந்த பெண்கள்லாம் இருக்காங்க. ஹதீஜா அம்மா இருக்காங்க, ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூறாவே இருக்கு, மரியம் அம்மா இருக்காங்க. முதல்ல ஷஹீதானாங்களே சுமையா அம்மா இருக்காங்க. சொர்க்கத்துல இவங்க இருப்பாங்க தானே. இவங்களை எல்லாத்தையும் விட பாத்திமா நாயகி தான் சொர்க்கத்து தலைவி. அப்படின்னா பாத்திமா நாயகி எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. அந்த பாத்திமா நாயகி இருக்கும் பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய அவங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் தோண்டி இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படின்னோடனே பின்வாங்குறாங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம எப்பவுமே நல்லா இருப்போம், அப்ப அந்த நமக்கு கொஞ்சம் கோணல் மாணலாக அல்லது வேறு விதமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை ஆண்களுக்கு தான் இருக்குன்னு பெண்கள் அணின்னு வாதாடுறாங்க. அதனால பார்க்க நல்ல உள்ள மாதிரி இருப்பாங்க, நீங்க நம்பாதீங்க நடுவர்களே. முடிய வெட்டிட்டு வாங்கினா கூட முடிய வெட்டிட்டு வர மாட்டாங்க ஒழுங்காக, இவங்க நம்பாதீங்க. இவங்க போய் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்துருவாங்களா அப்படின்னு பெண்கள் அணியினர் கேட்கிறாங்க. இதுக்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்க இதோ வருகிறார் எம் ரஷீத் அவர்கள். ஆண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பேச வர்றாங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்ற தீர்ப்பில் பட்டிமன்றம் நடத்த வந்த நடுவர் அவர்களே, குடும்பத்தை கலகலப்பாக வைக்கும் எனது அணியின் சிங்கங்களே, குடும்பத்தை இரண்டாக பிரிக்கும் எதிரணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆண்கள் தான் தீர்ப்பு குடும்பங்களோட தெரியுது. நீ வெளிவிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருப்பவர்கள் கூறினார்கள் பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் என்று. பின்ன ஆண்கள் நம்ம என்ன சமுதாயத்தின் மூக்கா?
ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று கூறினார்கள். ஆனால் ஒரு பெண்ணால நல்ல விஷயம் ஆவதை விட நல்ல விஷயம் அழிவதுதான் அதிகம். அல்லாஹ்வும் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன கைத உன்ன அலீம் என்று, பெண்களின் சூழ்ச்சி பெரிது என்று. பின் ஆண்களின் சூழ்ச்சியை பற்றி கூறுகிறான் நடுவர் அவர்களே. எதிரணியில் இருப்பவர்கள் கூறினார்கள், ஆண்கள் பெருசானதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு அல்வா கொடுக்கிறார்கள் என்று. ஏன் கொடுக்கிறார்கள்? இதற்கு மூல காரணம் அவர்கள் மனைவி தானே, அது ஒரு பெண் தானே, அவங்க தானே இப்ப குடும்பத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், பனி இஸ்ரேல் காலத்தில் எல்லாரும் ரொம்ப ஒத்துமையாக இருந்தார்கள். அவர்கள் காலத்திலேயே ஒரு பெண் வந்து குழப்பம் ஏற்பட்டு விட்டு போயிடுச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம். ஆஸ்பத்திரியில் ஒருவருக்கு குழந்தை பிறந்தது. அங்க வேலை செய்யும் பொம்பளைக்கிடம் எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு என்று கேட்டார். அந்த பொம்பளையும் போய் பார்த்துட்டு வந்து, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று மகிழ்ச்சியுடன் கூறி 200 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த வேற ஒருவர், எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு என்று கேட்டார். அவரும் போய் பார்த்துட்டு வந்து, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று சோகத்துடன் கேட்டார். இவர் முன்னாடி இருக்கவர் 200 ரூபாய் கொடுத்ததை பார்த்து, இந்த பெண்ணுக்கு 200 ரூபாய் தான் ஃபீஸ் என்று நினைச்சு எடுத்து கொடுத்தார். ஆனால் அந்த பெண் 100 ரூபாவை திருப்பி கொடுத்தார். இவர் ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்கும் போது, உங்களுக்கு ஏற்கனவே பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதை படிக்க வச்சு திருமணம் செய்து நகை சேர்க்க நிறைய செலவு இருக்கும், அதனால தான் நானே பரிதாபப்பட்டு கொடுத்தேன் என்று கூறினார். ஏன் இந்த பட்டிமன்றத்தை நடத்த வந்த நடுவர் அவர்களும் ஹஸ்ரத் அவர்களும் எல்லாம் ஒரு ஆண் தானே, அவர்களால அவர்கள் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான் என்ற தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயங்கரமா பேசிட்டார் ரஷீத். ரஷீத் என்ன சொல்ல வர்றாரு? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்ன கைதஹுன்ன அலீம், உங்களுடைய சூழ்ச்சி தான் பயங்கரமான சூழ்ச்சி. ஒரு ஆம்பளை தான் குடும்பத்தை வந்து விட்டு விரட்டுறான் அப்படின்னா அது அவன் யோசனையா? இவளை மாதிரி மனைவியா வர்றவங்க பெண்கள் செய்யற வேலை தானே. இன்னைக்கு நேத்தான் நடக்குது, பனு இஸ்ராயல் காலத்துல இருந்து இதே பிரச்சனை அவங்களால அப்படின்ட்டு ரஷீத். இப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பட்டிமன்றம் பேசியாச்சு. இப்ப தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லி என்ன சொல்லணும்? நீங்களும் வீட்டுக்கு போகணும், நானும் வீட்டுக்கு போகணும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஆண் உழைக்கிறான். என்னுடைய தகப்பனார் ஏழையா இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக அவன் ஓடுறான். ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்கறான். சில பேருக்கு படிக்கும் போதே அந்த அக்கறை வந்துடுது, நம்ம எப்படியாவது வந்து முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு. அதனாலதான் படிக்கும் போதே சில பசங்க எல்லாம் பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு குடும்பம்னு ஆனதுக்கு பிறகு ஓடுறான், ஒடியாடுறான், உழைக்கிறான். எதுக்கு ஒரு ஆண் உழைக்கிறான் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்களை நான் சந்தோஷமா வச்சுக்கணும், எப்படியாவது நான் மூத்தாருக்குள்ளார ஒரு சொந்த வீடு வாங்கிடணும். அவன் சம்பாதிக்கிறது கேளுங்க, எதுக்காக நீ இப்படி ஓடுற, எதுக்காக இப்படி உழைக்கிற, எதுக்காக வேகாத வெயில இருக்க, எதுக்காக எவ்வளவு மணி நேரம் உட்காந்து கால் கடுக்க உட்காந்து ஒரே இடத்துல 12 மணி நேரம் தான் உட்காந்து வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டா, ஒரு ஆணுக்கு என்ன பெருசா இருக்கும் போது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான். நானும் என் சொந்த பந்த மாதிரி சொந்த வீடு வாசல் செட்டில் ஆகணும், இருக்க ஒரு வீடு போதும், அதுக்காகத்தான் நான் ஓடுறேன் அப்படிமா. நீ பெரும்பாலும் ஆண்களை கவனிச்சு பாருங்க, பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு தான் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்க அது இது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து செய்வாங்களே அப்படியே. ஒரு ஆம்பளை போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்க, ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை போட்டிருப்பாரு, ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் போட்டிருப்பாரு. அதையும் எங்கேயாவது ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னா 1 வாங்கினா 2 ஃப்ரீ, அல்லது 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு கிடைச்சு அதையும் போய் வாங்கிக்குவாரு. அதெல்லாம் சேமிச்சு தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, என் மனைவிக்கு என் மக்களுக்கு, இதுல இருந்து நான் மட்டுமே வந்து எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணாம
என்னுடைய குடும்பத்துக்கு நான் நல்லா செலவு பண்ணணும், அவங்க நல்லா வயிறார சாப்பிடணும், அவங்க நல்லபடியா துணிமணிகள் உடுத்தணும், அவங்க மக்கள் மத்தியில சொந்த பந்த மத்தியில நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆண் ஓடுறான் முடியாது. அப்ப பிள்ளைங்க சின்ன பிள்ளை கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பிள்ளை, மூத்த மகன், அதே மாதிரி மனைவி, எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டிதான் ஒரு ஆண் ஓடுறான், உழைக்கிறான். அப்ப ஒரு ஆணுக்கு அவன் உழைக்கிறதுக்கு தோதுவான அங்கீகாரம் அவன் வேலை செய்யற இடத்துல கிடைக்கலன்னா இல்ல, அவன் எங்க அவன் போறானோ வர்றானோ போற வழிகள்ல கிடைக்கலனாலும் அவன் கவலைப்பட மாட்டான். வீட்டுல கிடைக்கலனா தான் கவலைப்படுவான். ஒரு ஆண் அவனுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் வீட்டுல கிடைக்கலனா தான் அவன் கவலைப்படுவான். மேனேஜர் பேசுவாரு, முதலாளி பேசுவாரு, அவன் பெருசா இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவான். வேலையை விட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும், இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருக்கிற வேலையில போய்கிட்டே இருப்பான். இதுதான் ஒரு ஆணுடைய மென்டாலிட்டி. ரொம்ப சிம்பிள். அவ்வளவு. குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும், குடும்பம் முன்னேறுவதற்காக வேண்டி நான் பாடுபடணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆணுடைய சிந்தனையா இருக்கு. பெண்கள் சலைச்சவங்களா? பெண்கள் சலைச்சவங்களா? நீ வேலைக்கு போகணும்னா நீ காலையில எந்திரிச்ச உடனே உனக்கு தேவையான எல்லாத்தையும், உனக்கு மட்டும் இல்ல உன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு 9 மணிக்கு உன்னை வெளியே அனுப்புறதா இருந்தா நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? காலையில 10:00க்கே எந்திரிக்கணும். உனக்கு ஒரு டிஃபன் கட்டணும், உனக்கு டிஃபன் இங்கே கொடுத்து உனக்கு லஞ்ச் பேக் பண்ணி தரணும். உன் மகளுக்கு, நம்ம மகளுக்கு, அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி தரணும். எல்லாம் ரெடி பண்ணி தந்து நான் ஆசுவாசம் ஆகிறதுக்கே 10 மணி ஆகும். காலையில 10 மணி ஆகும். 10 மணி ஆரம்பிச்ச உடனே அம்மா அப்பாவை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். நம்ம உரிச்சு போட்டு வரோம்ல சட்டை பேண்ட் எல்லாம், அதெல்லாம் தெரிஞ்சு துணியில அழுக்குல போடணும், துவைச்ச துணியை காய வைக்கணும், காய வச்ச துணியை மடிச்சு வைக்கணும், மடிச்சு வச்ச துணியை அயன் பண்ற துணியை அயன் பண்ண கொடுக்கணும். ஒரு பெண் நன்றாக இருந்தால்தான், பெண் மூலமாகத்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கே போகும். ஒரு பெண் நல்லாக இருந்தால்தான், ஏன் நம்ம கல்யாணம் பார்க்கும் போது, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும் போது நல்ல குடும்பமா இருக்கணும்னு ஏன் பார்க்கிறோம்? காசு குணம்லாம் தாண்டி நல்ல பொண்ணா இருக்கணும், ஓதி படிக்க தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ஏன் பார்க்கிறோம்? அடுத்த தலைமுறையினுடைய வேரே எதுல இருக்கு அப்படின்னா ஒரு பெண்கிட்ட தான் இருக்கு. அடுத்த தலைமுறையினுடைய வேர் பெண்கிட்ட தான் இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை அவள் பால் கொடுப்பதிலிருந்து துவங்கி அவனுடைய நல்லது கெட்டது தெரிஞ்சதுக்குண்டான பக்குவம் வர்ற வரைக்கும் ஒரு பெண் தான், பெண்ணால மட்டும்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும். ஒரு ஆண் அவன் சம்பாதிச்சு போட்டுருவான், பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறது யாரு? அவன் அழுகிறப்ப தாய்ப்பால் கொடுக்கறது யாரு? அவனுக்கு நல்லது கெட்டதை மடியில போட்டே சொல்லி கொடுக்கறது யாரு? ஏன் அவனை பேச வைக்கிறது யாரு? ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்குது, எதுவும் பேசல, கொஞ்சல, அந்த குழந்தை பேசிடுமா? குழந்தைகிட்ட மடியில போட்டு பேச பேச, அதனால நம்ம பாட்டிகள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகிட்ட எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு அப்பதான் பேச்சு வரும். இந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கறதுல இருந்து வளர்த்தி அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை நல்ல முறையில வளர்த்து ஆளாகுது அப்படின்னா அது ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும். அது ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும். ஒரு பெண், ஒரு வீட்டில் ஒரு பெண் சறுக்க ஆரம்பித்தால், பெண்கள் சறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தலைமுறையே, குடும்பமே இல்லை, அந்த தலைமுறையே சரியா ஆரம்பிச்சு. ஒரு பெண் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அப்படின்னா அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த தலைமுறையே, அந்த சந்ததியே சரியா ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்ப மௌத்து எல்லாத்துக்கும் ஒரு முன்ன பின்ன வரும்.
ஒரு சில வீட்டுல ஆம்பளை முன்னாடி போயிடுவாங்க, ஒரு சில வீட்டுல பொம்பளை முன்னாடி போயிடுவாங்க. மூத்த ஹயாத்து எல்லாருக்கும் இருக்குதான். ஒரு மனைவி இறந்து போய்விட்டால் கணவனால இருக்க முடியாது. கணவனால இருக்க முடியாது. பிராக்டிக்கல் தான். கணவனால இருக்கவே முடியாது தனியா. ஆனா ஒரு கணவன் இறந்து போய்விட்டால் எப்படியாவது இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று சிங்கிள் பேரண்டாக ஒரு பெண்ணால் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கான தைரியமும் திராணியும் தன்னம்பிக்கையும் ஆண்களை விட பெண்களுக்கு தான். ஆண்களை விட பெண்களுக்கு தான். நீங்க சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய ஃபேமிலியை கவனிச்சு பாருங்க. ஆண் மட்டுமே சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு குடும்பத்தை வளர்த்து ஆளாக்கியதற்கும், பெண் மட்டுமே சிங்கிள் பேரண்டாக இருந்து ஒரு குடும்பத்தை வளர்த்து ஆளாக்கியதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம கொஞ்ச நாள் பார்ப்போம், 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்போம். ஏன் சில பேர் 60 வயசு வரைக்குமே அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு பெண் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு பெண் அப்படி யோசிக்க மாட்டாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி 20 வயசுல விட்டுட்டு போனாலும் சரி, 40 வயசுல விட்டுட்டு மூத்தா போயிட்டாலும் சரி, அல்லது 60 வயசுல மூத்தா போய்விட்டாலும் சரி, அந்த குடும்பத்தை தன் பங்குக்கு என்ன செஞ்சு அந்த குடும்பத்துக்கு செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்யணும். இன்னைக்கும் சிங்கிள் பேரண்டா 20 வயசுல விட்டு போன கணவன் மூத்தா போயிட்டாரு. நான் இன்னைக்கு 35 வயசு 15 வயசு ஆச்சு. இன்னமும் நான் என் குடும்பத்தை என் பிள்ளைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி என்னுடைய ஆசைகளை அழித்து விட்டு என் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் உழைக்கிறேன், அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் எனக்கு அது தப்பு கிடையாது, இருந்தாலும் எனக்கு மூன்று ஹயாத்துல அதுக்கு இப்படியே நான் தனிமரமாய் போயிடக்கூடாது அப்படின்னு இன்னொரு துணையை தேடக்கூடிய, அடுத்த கல்யாணத்திற்காக தயாராகக்கூடிய ஆண்கள், அது ஆண்களுடைய இயல்பு, அது தவறு அப்படின்னு சொல்லல. ஆனா பெண்கள் சிங்கிள் பேரண்டாக இருந்து குடும்பத்தை தூக்கி நிறுத்தி விடுவார்களே. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் உழைப்பாக இருந்தாலும், ஆண்கள் அந்த குடும்பத்திற்காக வேண்டி உழைத்தாலும், தேவையானதை வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தாலும், குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே. அதுதான் உண்மை, அதுதான் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே இந்த பட்டியலில் வெற்றி பெற்ற அணியினராக பெண்கள் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே, பெண்களே, பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.